தக்காளியில் ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியை கிரைண்ட் பண்ணும்போது எந்த ஒரு சீடுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ மண்டை வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்ல பானி கன்சிஸ்டன்சிக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணியிருந்த அந்த தக்காளியை பேனில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பானியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஜாமில் இந்த முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி ஜாம் ரெடி.